இப்போ நம்ம அந்த பாத்ரூமில் உப்பு கரை எடுக்க வந்துருக்கிறோம். இந்த உப்பு கரையில் வந்து பார்த்திங்கன்னா காசுக்கான இருக்குது. நம்ம இடத்துக்கு HSR ப்ராடக்ட் வச்சு இதை வந்து க்ளீன் பண்ண வந்திருக்கோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மோர்பாளையம், நாமக்கல் மாவட்டம். இங்கே மோர்பாளையத்தில் இந்த பாத்ரூமுக்கு வந்து டெமோ காட்ட வந்திருக்கோம். இப்போ இது க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி HSR பல கலரில் வரும். நல்லா ஒரே பவர் தான், கலர் தான் வேறு. இந்த மாதிரி வரும். நம்மளே இந்த 1000 பிஸ்கில் இருக்கிற எசன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு மஸ்க்குன்ட்டு நம்மகிட்டே இருக்குது. இது எர்த்து மஸ்க்கு. இது 1 லிட்டருக்கு 20 ml எடுத்தால் போதும். தண்ணியில் கலந்து சிங்கு, வாஷ் பேஷனு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். சமையல் ரூமில், கிச்சனில் ஆயில் வருது எல்லா இடத்துலையும் அங்கே க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி எஸ்எஸ்ஸையும் க்ளீன் பண்ணலாம். இது மல்டி பர்பஸ்ஸு. இது எப்படிங்கிறத க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். HSR உப்பு இருந்தால் பொங்குவோம். நல்லா உப்பு இருக்குங்காட்டி அது பொங்குது. இது ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம பிராண்டு பார்த்தீங்கன்னா கையிலே ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாது, நெடியும் அவ்வளோவா வராது. உப்பில் பட்டால் மட்டும் ரியாக்ஷன் காட்டும். இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருந்தால் இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக க்ளீன் பண்ணுறது நல்லாயிருக்கும். அது ஊற்றி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை போட்டு தேய்ச்சோம்னா, ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சோம்னா அது ஓரளவு க்ளீன் ஆகிடும். தட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எஸ்எஸ் நான் எடுத்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு இல்லை, உப்பு இல்லை, அதுக்கு மட்டும்தான் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுட்டே இருந்தால் அப்படி ஊற விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டீல் வச்சுக்கோட யூஸ் பண்ணுறோம். தூக்கு போட வந்துடும். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்படி காட்டுறேன். இது மஸ்க்குங்க, எடுத்துக்கலாம் மஸ்க்கு. இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி ஆயில் பீஸ் இருக்கிறதுல எடுத்துடலாம். 1 லிட்டர் காட்டுறேன். 1 லிட்டருக்கு இதில் 2 மூடி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜெல்லு மாதிரி கெட்டியாக இருக்கும். டேப்பை வேகமாக திறந்துவிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணுவோம்.
இந்த மாதிரி பிசுக்கெல்லாம் எடுத்துக்கணும். இதுக்கு மேலே உப்பு இருந்ததுன்னா பச்சை சாறு லைட்டாக காட்டன் துணியை போட்டு தொடச்சோம்னா நல்லா வந்துடும். பிசுக்கெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி பிசுக்கெல்லாம் கழுவிடுங்க. கழுவிட்டு உடனே தண்ணி ஊற்றி கழுவிடணும். ஊற்றி கழுவிட்டோம்னா பிசு பிசுன்னு இருக்குது. அதெல்லாம் வரும்போது நல்லா பாலிஷாக இருக்கும். ஓகே பாஸ். ஓகே பாருங்கள், இந்த இடத்துல உப்பு நிறையா இருந்தது. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கச்சா சாறு போட்டு கரைச்சி எடுத்தாச்சு. இந்த கச்சா சாறு போட்டு தட்டினீங்கன்னா ஏடாட்டு பாருங்கள், எல்லா டைல்ஸும் அப்படியே சொல்லிட்டு வந்துடுச்சு. நல்லா தெரியும். எல்லா பாருங்கள், எப்படி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி அடர்த்தியாக உப்பு தண்ணி வந்து லீக் ஆகி உப்பு இப்படியே படிச்சிருந்ததுன்னா சென்டரில் எல்லாமே கொஞ்சம் காயப்படுத்தி விட்டு அதில் கச்சா சாறை ஊற்றி விட்டோம்னா, துணியை போட்டு நல்லா காட்டன் துணி போட்டு ஊற்றி விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அப்படியே கரைஞ்சிரும். உள்ள டைல்ஸில் கீழே உப்புக்குள்ளே இறங்கின கச்சா சாறு இப்படி ஏழாட அப்படி கல்லுனா வந்துடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் சார். ஓகே, நாமக்கல் மாவட்டம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ டெமோ வேணும்னாலும் இல்லை பாத்ரூம் க்ளீன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். நம்மளோட சர்வீஸ்க்கு ஆள் இருக்காங்க. என்னுடைய மொபைல் நம்பரு 9080957178. இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா நான் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு ஆள் இருக்காங்க. அவங்கள அனுப்பிச்சி விட்ருவோம். நம்ம ப்ராடக்ட்டு போட்டு பண்ணுறதுனால டைல்ஸும் நல்லாயிருக்கும். டைல்ஸ் எது கலர் ஷேட் ஆகாது. நம்மளது அந்தளவுக்கு நெடி வராது. நீங்களே வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் ஷாப்பில் வாங்கிக்கலாம். உங்கள் பின்கோடு வாரியாக எல்லா ஷாப்லேயும் கடையில் அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.